ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினோஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 தக்காளி. இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். முதல்ல 1 கப் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வேக விடணும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் நம்ம இப்போ தான் சேர்த்துருக்கோம், அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தாளித்து இதுக்கு மேலே ஊற்ற போகிறோம். நெய்யில் தான் நம்ம இன்றைக்கி தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை இந்த பருப்பு மேலே கொட்டிடுங்க. இந்த பருப்பு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.